ஒரு நகரத்தின் வளர்ச்சி மாஸ்டர் பிளான் ஒரு திட்டமிடுதல் என்ன, அது முதல்ல மக்களிடம் கருத்து கேட்கணும், இந்த கிட்ட கேட்கணும், உங்களுக்கு அதை விளம்பரப்படுத்தணும், இது நாங்க கொண்டு வர போறோம் மாஸ்டர் பிளான், இதெல்லாம் இருக்கு, இந்த அம்சங்கள் இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்து கேட்கணும், பொதுமக்களுடைய கருத்து கேட்கணும். அடுத்தது இங்க இருக்கின்ற நம்மளுடைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகள், அவங்களுடைய கருத்து கேட்கணும், எம்எல்ஏ கருத்து, எம்பிக்கள் கருத்து கேட்கணும். அது இல்லாமல் இங்க இருக்கின்ற வணிகர் சங்கம், வியாபார சங்கங்கள், சிவில் சொசைட்டி இருக்கு, அப்புறம் இந்த அசோசியேஷன்லாம் இருக்குல்ல, தெரு அசோசியேஷன், பிளாட் அசோசியேஷன், இவங்க எல்லாம் போய் கருத்து கேட்டு கேட்டு சொல்லுங்க, இதெல்லாம் நாங்க அதுக்கு உங்க கருத்து சொல்லுங்கன்னு ஜனவரி மாதம் சொன்னாங்க. 5வது மாதம் நாங்க கொண்டு வருவோம், அவ்வளவுதான். இடையில யார கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? இன்னைக்கு சேலம் மாநகரம் பாத்தீங்கன்னா 92 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இது 1027 சதுர கிலோமீட்டரா கொண்டு வர போறோம்னு திட்டம். 2041க்குள் 1027 சதுர கிலோமீட்டர் நினைச்சு பாரு, சுத்தி இருக்கிற எல்லா பகுதியும் சேலம் மாநகரமா மாற்ற போறாங்க சொல்லிட்டு ஒரு திட்டம். இதுதான் திமுக அரசு. மக்களை பத்தி உங்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இதுக்கு எவ்வளவு செலவுனா 50 கோடி. எது திட்டமிடத்து? இந்த 50 கோடி யாரு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்க, அட்வைசர்ஸ். அட்வைசர்ஸ் யாருக்கு வேண்டியது? அவங்களுக்கு வேண்டியவங்க. 50 கோடி அட்வைசர்ஸ். அவளுக்கு எவ்வளவு சம்பளம்னா 5 லட்சம் 3 லட்சம் ஒரு மாசத்துக்கு. காரு, ஆபீஸ், அரசு. யார் இவங்க எல்லாம்? யாரும் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி சொல்லிக்கிறது. இப்படி திமுக அரசு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் கிட்டத்தட்ட 100கணக்கானவர்கள் அட்வைசர்ஸா மறைமுகமா கொண்டு வந்தாங்க, பின்வாசல் வழியா கொண்டு வந்து அவங்களுக்கு 3 லட்சம் 5 லட்சம்னு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரோட பணம்? நம்ம பணம். நம்ம பணம். கேட்டா நாங்க முதலீடு செஞ்சுட்டோம், வேலை வாய்ப்பு உருவாக்கிடுச்சு, வேலை வாய்ப்பு பெருகிடுச்சு, பொருளாதாரம் வந்துடுச்சு, வளர்ந்துடுச்சு. வெற்று விளம்பரங்கள் கூவி கூவி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, எத்தனை பேர் முதலீடு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு பேருக்கு வேலை வந்திருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. ஆஹா, நாங்களாம் வெள்ளை அறிக்கைலாம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு பழக்கம் இல்லை. யார் சொல்றது? முதலமைச்சர் சொல்லிட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர், அப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 30 முறை கேட்டிருப்பார், வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்போ இவங்களுக்கு வெள்ளை அறிக்கை வேணும், ஆளுங்கட்சியா வந்தப்போ அதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோங்க, எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. மக்கள் எல்லாம் முட்டாள் இல்ல. 10 லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாடு வந்துடுச்சு. யார் சொல்றது? முதலமைச்சர், அமைச்சர்களும் கூவி கூவி சொல்லிட்டு எங்கேயா வந்துச்சு? 10 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், MOU போட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. அதில் போய் ஃபோன் பண்ணி, அமைச்சர் ஃபோன் பண்ணி, ஏப்பா உன் கம்பெனிக்கு ஒரு 1000 கோடிக்கு MOU போட்டு அதை பார்த்துக்கலாம். MOU தான் வந்து கையெழுத்து போட்டு விளம்பரப்படுத்திட்டு, ஓகே ரைட். அவன் ஒரு பைசா முதலீடு செய்ய மாட்டான், விளம்பரம் அவ்வளவுதான். அவனுக்கு ஃப்ரீ விளம்பரம் கிடைக்குது அவன் கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் எப்போ முதலீடுன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. 5 ஆண்டு காலத்துல இவர்கள் 3 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறார்கள். 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுடைய முதலீடு எவ்வளவு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எவ்வளவு முதலீடுனா கிட்டத்தட்ட 9 விழுக்காடு தான். கிட்டத்தட்ட 85,000 கோடி 89,000 கோடியோ அவ்வளவுதான். 10 விழுக்காடு கூட கிடையாது. ஆனா இவங்க விளம்பரப்படுத்திக்கிறது, இவ்வளவு பேருக்கு வேலை, இவ்வளவு முதலீடு, இவ்வளவு வேலை வந்துருச்சு. வேலை வந்துருச்சு யாருக்கு வந்தது?